தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் நல் பேராசீர்வாதம் குறிப்பாக அவர்களுடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இன்று கடந்த வாரம் பெந்தைக்கோஸ்தே பண்டிகையாக நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த வாரத்திலும் மெயின்லைன் திருச்சபைகள் ஒரு பண்டிகையாக கொண்டாடி மகிழ்கிறது. அது என்னவென்று சொன்னால் திருத்துவ பண்டிகை, ட்ரினிட்டி சண்டே. ஆகவே இந்த சிறப்பு மிக்க நாளிலே சிந்தனைக்காக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கின்றேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து இருக்கிற நிலைகளிலே தலைகளை வணங்குவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையா இதயமக ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்து காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்து திருக்கரத்தா தாங்கிய திரு சித்தம் நடத்திடுமே குயவன்கய களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன்கையோ களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற திரியேக கர்த்தாவே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கின்றோம். இதோ இந்த அற்புதமான வேலையிலே சிந்திக்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். குறிப்பாக திருத்துவத்தின் ஆழ்ந்த உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள கற்றறிய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை புரியும். உம்முடைய வல்லமையினாலும் ஞானத்தினாலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமறையிலே
கொள்ளுவதற்கு மிக கடினமான ஒன்றாக இருப்பது எது என்று சொன்னால் திரித்துவம், ட்ரினிட்டி. ட்ரினிட்டி என்று சொன்னால் உண்மை. அப்படி என்று சொன்னால் எதை நாம் ட்ரினிட்டி என்று சொல்லுகிறோம் அல்லது திரித்துவம் என்று சொல்லுகிறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, மூன்றை சேர்த்து திருத்துவம் அப்படின்னு சொல்லுகிறோம். இந்த திருத்துவம் என்கிற வார்த்தை திருமறையிலேயே எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை. ஆனால் திருத்துவத்தினுடைய தன்மைகளை குறித்து திருமறையிலே அநேக வசனங்கள் பரவி கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதான் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கடைசி கட்டளையை கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே என்ன கொடுங்கள்? தெளிவா சொல்லிவிட்டு போனார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. Actually 1 plus 1 plus 1 equal to 3. ஆனால் திருத்துவத்திலே 1 plus 1 plus 1 equal to 1. அதுதான் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம். இஸ்லாம் சமயம் கிபி 6ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்தவம் உலகுக்கு வந்த பிற்பாடு, கிறிஸ்துவுக்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டிலே தான் இஸ்லாம் வந்தது. இஸ்லாம் தோன்றுவதற்கும் மிக முக்கியமான காரணங்களில் அடிப்படை ஒரு காரணம் இந்த திரித்துவ கொள்கைதான். அன்றை சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள், பிதா என்று சொன்னார்கள், குமாரன் என்று சொன்னார்கள், பரிசுத்த ஆவி என்று சொன்னார்கள். அப்ப யாருக்குமே இதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினாலேதான் முகமது நபி ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார், இறைவன் ஒருவனை அப்படின்னு சொன்னார். நம்ம ஆட்களுக்கு யாருக்கும் என்னடா பிதா என்ன, குமாரன் என்ன, பரிசுத்த ஆவி என்ன அப்படி என்று சொன்னால் 3 கடவுள்களா அப்படின்னு சொன்னால் சில காரியங்களை கேட்கின்ற போது நாமே திணறி விடுகின்றோம். அந்த நாட்களிலே அது மக்களால் சரியாக ஒப்புவிக்க முடியாத காரணத்தினாலே இஸ்லாம் சமயம் ஒரு பெரிய தாக்கத்தை உலகத்திலே ஏற்படுத்தியது. ஆகையினாலே தான் காலங்களிலே இதை மக்களிடத்திலே கொண்டு செல்லும்படியாகத்தான் இந்த விசுவாச அறிக்கைகள் வந்தன. விசுவாச பிரமாணமாக இருக்கட்டும், நிசையா விசுவாச பிரமாணமாக இருக்கட்டும், அத்தனாசிய விசுவாச பிரமாணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாம் எதற்காக வடிவமைக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த திருத்துவ கொள்கையை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த விசுவாச பிரமாணங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டன. நீங்க பாருங்கள், அதுல இந்த விசுவாச பிரமாணம் என்று சொன்னாலே நாம் யாரை அறிக்கையிடுகிறோம்? பிதாவை அறிக்கையிடுகிறோம், குமாரனை அறிக்கையிடுகிறோம், பரிசுத்த ஆவியை அறிக்கையிடுகிறோம். இன்றைக்கு கூட சில மாற்று சமயத்தினர், பிற சமயத்தினர் நம்மிடத்திலே கேட்கின்ற போது நம்மால் ஒரு தெளிவான பதிலை என்ன செய்ய முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. அப்படி என்று சொன்னால் எப்படி இந்த திருத்துவத்தை, இந்த ட்ரினிட்டியை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்வது? அதற்கு ஒரு சுலபமான வழி இந்த வழிதான். என்னுடைய கரத்தில் இருப்பது என்ன? பூ, அருமையான கலருடைய ஒரு பூ. இந்த
பூவையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் ட்ரினிட்டியை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுல என்ன இருக்கிறது? கலர் இருக்கிறது. அதற்கு முன்பாக என்ன இருக்குது? பூல இதழ்கள் இருக்கின்றன. இந்த பூவுல இதழ்கள் இருக்கின்றன. இந்த இதழ்கள் இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு ஒரு என்ன கிடைக்கிறது? வடிவம் கிடைக்கிறது. அடுத்தது பாருங்கள், இந்த இதழ்களிலே என்ன இருக்கிறது? கலர் இருக்கிறது, வண்ணம் இருக்கிறது, நிறம் இருக்கிறது. அடுத்தது என்ன இருக்கு? மனம் இருக்கிறது. பெரிய மனம் என்று சொல்வதற்கு இல்லை, கொஞ்சம் லைட்டா மனம் இருக்கிறது. அப்போ இதுல என்ன இருக்கு? இதழ்கள் இருக்கிறது, வண்ணம் இருக்கிறது, மனம் இருக்கிறது. அப்போ இந்த இதழ்கள் தான் பிதாவானவர் இதழ்களிலே இருக்கிற வண்ணம் எது? வண்ணம் இயேசு கிறிஸ்துவானவர் இதழ்களில் இருந்து புறப்படுகின்ற மனம், வாசனை பரிசுத்த ஆவியானவர். அப்போ உண்மையாகவே இந்த பூக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து இதற்கு ஒரு அழகை கொடுப்பது எதுதான்? இந்த வண்ணம் தான். இந்த வண்ணம் தான் இயேசு கிறிஸ்து. இதழ்கள் பிதாவானவர், மனம் வாசனை பரிசுத்த ஆவியானவர். வாசனையே நாம் பார்க்க முடியுமா? வாசனையை நாம் பார்க்க முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அதே போல அதனுடைய வண்ணம், இதற்கு ஒரு அழகை கொடுப்பது இந்த வண்ணம் தான். இந்த வண்ணத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பார்க்க கூடாத கடவுள் நாம் பார்க்கும்படியாக இப்படி வண்ணமாக வடிவமாக நம்மளே வந்தார். இத பாருங்க, இந்த மூன்றையும் நாம் என்ன செய்ய முடியாது? மூன்றையும் என்ன செய்ய முடியாது? இதுல மூன்று இருக்கிறது, இதுல மூன்று இருக்கிறது என்று சொல்லி நாம் இதை பிரிக்கவே முடியாது. வண்ணத்திலிருந்து இதழ்களை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அல்லது வாசனையை பிரிக்க முடியுமா? தனியாக பிரித்தெடுக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இதுதான் திரித்துவம். இதை புரிந்து கொண்டால் மிக எளிதாக நாம் திருத்துவத்தை நாம் கொண்டாடி மகிழ முடியும். ஆகையினால் பாருங்கள், இது மூன்றும் ஒன்றே, மூன்றில் ஒன்றுதான் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் அதற்கு வேலையை செய்கிறது. பிதா இதழ்கள் அதுக்குரிய வேலை செய்கிறது, வண்ணம் அதுக்குரிய வேலையை செய்கிறது, வாசனை அதற்குரிய வேலையை செய்கிறது. இதைதான் திருத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிதான முறை. அன்பானவர்களே, திருத்துவம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது என்று சொன்னால், திருமறையின் துவக்கத்திலிருந்தே இந்த திருத்துவத்தை நாம் பார்க்க முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தான். தேவன் என்கிற வார்த்தைக்கு ஹீப்ரு பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை எலோஹிம். எலோஹிம் என்றால் ஒருவரை குறிக்கிறது அல்ல, பன்மையை குறிக்கிறது. ஒரு ப்ளூரல் வேர்டு தான் எலோஹிம். அப்போ ஒருவரை குறிக்கிறது அல்ல. எலோஹிம் என்று சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கிறது. அப்போ ஆதியிலே எலோஹிம் எப்படி இருந்தார்? ஆதியிலே தேவன் எலோஹிம் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அதற்கு இன்னும் 2 உதாரணங்கள் இருக்கிறது பாருங்க. கடவுள் மனிதனை படைக்கின்ற போது எப்படி சொன்னார்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும், நமது, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய சாயல் என்று கடவுள் சொல்லவில்லை. எப்படி சொல்லுகின்றார்? நமது சாயலாக, நமது சாயலாக. என்னுடைய சாயல் படி என்று கடவுள் சொல்லவில்லை, நமது சாயலாக. நமது என்று சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கின்ற ஒரு பதம் தான். அப்போது நமது சாயலாக, நமது ரூபத்தின்படியே மனிதனை படைப்போமாக அப்படின்னு மனிதனை உருவாக்குகின்றார். அங்கேயும் எலோஹிம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
அடுத்ததாக ஆதியாகமம் 11வது அதிகாரம் 7வது வசனம். பாபேல் கோபுரத்து பாஷையை தாறுமாறாக்குகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் இறங்கி போய் மக்கள் பாடுறா வானம் அளவுக்கு கோபுரத்தை கட்டி எழுப்புவோம் அப்படி என்று சொல்லி பெருமையினால கோபுரத்தை கட்டி எழுப்புகிற காட்சியை கடவுள் பார்த்து என்ன சொல்லுகிறார்? நாம் இறங்கி போய் பாஷையை தாறுமாறாக்குவேன் என்று சொல்லவில்லை. எப்படி சொல்லுகிறார்? நாம் இறங்கி போய் அப்படி என்று சொல்லுகிறதை நாம் மிக அருமையாக பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த திருத்துவ திருநாளிலே, இந்த ட்ரினிட்டி சண்டையிலே நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், கடவுளுடைய இருப்பு நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய இருப்பு நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, சங்கீதம், இவையெல்லாம் கடவுளுடைய இருப்பு நிலையை மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், கடவுளுடைய இருப்பு நிலையை பாருங்கள், திருத்துவ கடவுளுடைய இருப்பு நிலையை பாருங்கள். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அடுத்து சொல்லுகிறார் 24வது வசனம், ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். 30வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர் அருகே எப்படி இருந்தேன். இது குமாரனை குறித்து சொல்லப்படுகின்ற வார்த்தை. அப்படி என்று சொன்னால், உலகம் உண்டாவதற்கு முன்னே அனாதியாய் அனாதி காலமாய் கடவுள் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்பதை இந்த திருமறை வசனங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார். அடுத்து இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், தன்னுடைய வாயினாலே தன்னை குறித்து சொல்லுகிறார். அதாவது என்ன? யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே, அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து பேதுரு அடிகளார் இன்றைக்கு வாசித்து கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே பேதுரு அடிகளார் மிக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 32வது வசனம், இந்த இயேசுவை கடவுள் எழுப்பினார், தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். நீங்கள் 36வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்பதை யார் அறிய கடவர்கள்? இஸ்ரவேல் வீட்டார் அறிய கடவர்கள். அப்போ திரியேக கடவுள், பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள் எப்போதிலிருந்தே இருக்கிறார். உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே அனாதி காலமாய் இருக்கிறார் என்பதை இந்த சான்றுகள் எல்லாம் நமக்கு நிரூபிக்கின்றன. ஆகையினால் முதலாவது இந்த ட்ரினிட்டி சண்டையிலே நாம் செய்ய நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், கடவுளுடைய இருப்பு நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமையில், அதான் சொன்னேன், மூவரில் ஒருவர், மூவரில் ஒருவர். அடுத்ததாக இந்த நாளிலே அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு வாசி கேட்ட நற்செய்தி பகுதி, யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், நீங்கள் என்னை
நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்கவில்லை. யோவான் 8வது அதிகாரம் 51வது வசனம், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பது. அப்போ திருத்துவ திருநாள், இந்த ட்ரினிட்டி சண்டே நமக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு காரியம், கடவுளை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கைக்கொள். ஏனென்று சொன்னால், மனித அறிவினாலே இதனுடைய முழுமையான விளக்கத்தை நாம் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புனித அகஸ்டின் அவர்கள் இந்த திருத்துவத்திற்கு எப்படியாவது ஒரு விளக்கத்தை அறிய வேண்டும், ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் அப்படி என்று போராடுகிறார். அறையில இருந்து போராடி 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 கடைசியில சோர்வுற்று என்ன செய்யறாருன்னா, கடற்கரை ஓரமாய் அவர் நடந்து கொண்டே இருக்கிறார். அவர் கடற்கரை ஓரமாய் நடந்து கொண்டிருக்கின்ற போது என்ன செய்கிறது என்று சொன்னால், குழந்தை கடற்கரையிலே மணலிலே ஒரு குழியை தோண்டி தன்னுடைய கரத்தினாலே கடலில் இருந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு எங்க செய்துட்டு இருக்கு, ஊட்டி கொண்டே இருக்கு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, வேடிக்கையாக இருந்தது. கடற்கரையிலே ஒரு குழியை தோண்டி தன்னுடைய கரங்களினாலே தண்ணீரை எடுத்து ஊட்டி கொண்டே இருக்கிறார். அப்போ புனிதர் போய் கேட்கிறார், ஏ குழந்தாய், நீ என்ன செய்கிறாய்? அப்படி என்று கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்கிறது, என் கரைந்த குழியிலே என் கரத்தினால் கடல் தண்ணீரை முழுவதுமாக எடுத்து இதுல ஊற்றி கடலை என்ன செய்ய போறேன், நான் என்ன செய்ய போறேன், வட்ட வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. என்னடா இது, ஒரு ஆச்சரியப்பட்டு நின்னார். இது எப்படி புள்ள சாத்தியது? எப்படி குழந்தாய் இது உனக்கு சாத்தியமாக? கடல் என்பது எத்தனை வாழ்நாள் முழுவதும் அப்படி இறைச்சிட்டு இருந்தா கூட தண்ணீரை விட்டு கடலை என்ன செய்ய முடியாது, வட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை வாய் திறந்து பேசிட்டார். இது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே போலதான் நீங்கள் ஆராய்ந்து அறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்களே திருத்துவ கொள்கை, அதனுடைய முழு ரகசியத்தையும் உங்களால் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த குலத்தை மறைந்து போனதான். ஒரு புரிதலுக்காக சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டாலும் கடவுள் அநாதியாயிருக்கின்றவர். நாம் என்னதான் மூளையை கசக்கி பிடிந்தாலும், என்னதான் ஆராய்ச்சி செய்தாலும், இதனுடைய முழுமையை நம்மால் என்ன செய்ய முடியாது, நம்ம மனித அறிவை கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால்தான் கடவுள் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். யூதர்கள் அதனாலதான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இயேசு கிறிஸ்துவை. ஆகையினால் இந்த பகுதியில இயேசு கிறிஸ்து மிக உணர்த்துகின்ற ஒரு காரியம் என்ன உணர்த்துகிறார் என்று சொன்னால், விசுவாசித்து என்னை விசுவாசித்து என் வார்த்தைகளை கைக்கொள். அப்போ திருத்துவத்தினுடைய ஆழமான ரகசியங்களை மனித அறிவை கொண்டு முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், கடவுள் நமக்கு இந்த நாளிலே விடுக்கின்ற ஒரு அறைகூவல், கடவுளை விசுவாசித்து என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். அண்மையில ஒரு ஆங்கில பத்திரிகையிலே ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை போட்டிருந்தார்கள். என்ன கட்டுரை என்று சொன்னால், உலக அளவிலே
மதங்களுடைய வளர்ச்சி. இப்போது அதிக வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சமயம் எது என்று சொன்னா இஸ்லாம் சமயம் என்று சொல்லுகிறார். இன்னும் இப்ப கிறிஸ்தவம் தான் முதல்ல இருக்கிறது. ஆனா என்ன அந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுகிறது என்று சொன்னால், இன்னும் சில ஆண்டுகளிலே கிறிஸ்தவம் எத்தனையாவது இடத்திற்கு தள்ளப்படுமா? 3வது இடத்திற்கு வந்துவிடுமா? 3வது இடத்திற்கு வந்துவிடும். அப்ப முதல்ல எதுவா இருக்கும்? இஸ்லாமா இருக்கும். 2வது எதுவாக இருக்கும்? எதுவா இருக்கும்? என்ன சமயமா இருக்கு சொல்லுங்க. நாஸ்திகம், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் எங்க இருப்பார்? 2வது மெஜாரிட்டியாக இருப்பார்கள். 3வது எப்படி இருக்குமா? கிறிஸ்தவம் இருக்குமா? அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். தெளிவாக நம்ம எப்படி எச்சரித்திருக்கிறார் பாருங்கள். கடைசி நாட்களில் என்ன காண்பாரோ? மனுஷனிடத்துல விசுவாசத்தை காண்பாரோ. இன்றைக்கு கிறிஸ்தவ நாட்டில் உள்ள மக்கள் தான், கிறிஸ்தவ நாடுகள் தான், நாட்டுகளில் உள்ள மக்கள் தான் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவனுக்கு கஷ்டமே கிடையாது. பிறந்தது முதல் ஒரு குறிப்பிட்ட 17 வயது வரை பெற்றோர் பார்க்கிறார்கள். பெற்றோர் பார்க்கவில்லை என்று சொல்லலாம், அரசே அவர்களை எடுத்து வளர்த்துக் கொள்கிறது. வேலை வாய்ப்பு இருக்கிறது, கஷ்டமே இல்லை. நோய் வந்தால் அரசு கவனிக்கிறது. இப்படி எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கிறது. ஆகையினால் அவர்களுக்கு என்ன இல்லை? கடவுள் செல்வ செழிப்பிலே வாழ்கிறார்கள். கடவுள் எல்லா அருளையும் எல்லா செல்வத்தையும் ஆரம்ப காலத்திலிருந்தே தம்மை விசுவாசித்து வாழ்ந்த மக்களுக்கு கொடுத்தார். அந்த செல்வங்களும் ஆசீர்வாதங்களும் ஒரு லிமிட்டை தாண்டின உடனே அவன் சொல்லுகிறான் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு தான் கடவுள் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் அப்படி என்று சொன்னால், எதற்கு அழைக்கிறார்? விசுவாசி, சத்தியத்தை அவரை உண்மையாகவே விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள அழைக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். திரியேக கடவுளிலே ஆழமான விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும். அப்போ அதுக்கான வழி என்ன? இறை வார்த்தைகளை கேட்பது. கேட்பதன் மூலமாகத்தான் விசுவாசம் என்ன செய்யும்? கடவுளுடைய வார்த்தை தான் நம்மளை விசுவாசத்திலே வளர்க்கும், நம்மை விசுவாசத்திலே பலப்படுத்தும். அதுதான் கடவுள் சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் எழுதிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். யோவான் 8வது அதிகாரம் 5வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 8வது அதிகாரம் 51வது வசனம், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. அப்போ கிறிஸ்தவத்தினுடைய சிறப்பே எங்கே அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், எதிலே அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், மரணத்தை காணாத ஒரு வாழ்வு, நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு. ஆகையினால் தன்னுடைய சுகபோகமாய் வாழ்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைத்தவர்களுக்கு இன்றைக்கு கடவுள் வேண்டாம். ஆகையினால் என்ன செய்கிறார்கள்? திசை மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படி என்று கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. ஆகையினால் கடவுள் சொன்னார், போங்கப்பா, நாம் ஆபிரகாமுக்கு முன்னாகவே நான் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவர்களுக்கு சொன்னால், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை என்ன செய்வதில்லை, ருசியை பார்ப்பதில்லை. ஆம் அன்பானவர்களே, திரியேக கடவுளிலே
நாம் வைக்கும் விசுவாசமும் அவருடைய வார்த்தைகளுக்கு இசைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையுமே நம்மை இந்த உலகத்திலே வெற்றி பெறச் செய்யும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். மூன்றாவதாக வாசிங்கள் பார்க்கலாம். யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனம். யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. நாம் ஒன்றாயிருக்கிறது போல, நன்றாய் கவனியுங்கள். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. போதும் போதும். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மிக மிக முக்கியமான ஜெபங்களிலே இது ஒரு ஜெபம். எப்படி ஜெபிக்கிறார்? நாம் ஒன்றாயிருப்பது போல. இங்கே நாம் என்பது யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ திரியேக கடவுளுக்குள்ளே எந்த விதமான ஈகோவும் இல்லை. அவர்களுக்குள்ளே எந்த விதமான வேற்றுமை உணர்வுகளும் இல்லை. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஒன்றாக இருக்கிறார்கள். அதான் நான் முதல்ல சொன்னேன். 1 + 1 + 1 = 3. இது உலக கணக்கு. ஆனால் திரியேக கடவுளுடைய கணக்கின்படி 1 + 1 + 1 = 1. அதான் திருமணத்திலே கணவனுக்கும் மனைவியும் பார்த்து கடைசியில பாஸ்டர் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? இருவரும் எப்படி இருக்கிறார்கள்? ஒன்றாயிருக்கிறார்கள். அதே போலதான் திரியேக கடவுள் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்குள்ளே வேறுபாடுகள் இல்லை. அதான் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. எப்படிப்பட்ட சத்தம் கேட்டது? இவர் என் நேச குமாரன், அப்படி என்கிற சத்தம் கேட்டது. பிதாவானவர் குமாரனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பார்க்க முடியும். அதே போல யோவான் 17வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற போது 26வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு நான் என்ன செய்தேன்? தெரியப்படுத்தினேன். இன்னும் நான் என்ன செய்வேன்? தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைவீர்கள். பலனடைந்து யூதேயா, சமரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போ இதிலிருந்தே மிக மிக தெளிவாக திரியேக கடவுளுடைய செயலாற்றலையும் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமையையும் நாம் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அப்படி என்று சொன்னால் அந்த ஒற்றுமை நமக்கு தேவை. அதான் சொல்லுவார்கள், முப்பரி நூல் என்ன செய்யாது? முப்பரி நூல் அறாது. அதே போலதான் அதே ஒற்றுமை திரியேக கடவுளுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை அவருடைய மக்களாகிய நம்மிடத்திலிருந்து கடவுள் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்திலிருந்து கடவுள் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு கடந்த வாரம் கூட நான் சொன்னேன், ஆதி அப்போஸ்தலர்களுடைய ஒரு மனம்தான் கிறிஸ்தவத்தை அதிவேகமாக உலக நாடுகளுக்கு எடுத்து சென்றது. ஒரு மனம். அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா ஜபத்திலே ஒரு மனமாக இருந்தார்கள். இறை வார்த்தைகளை சிந்திப்பதிலே ஒரு மனமாக இருந்தார்கள். நற்கருணை பங்கெடுப்பதிலே அவர்கள் ஒரு மனமாக இருந்தார்கள். இந்த ஒரு மனத்தை இந்த திரியேக கடவுளை கொண்டாடி மகிழ்கின்ற நாளிலே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். ஒற்றுமையும் ஒரு மனமும் தான் வளர்ச்சிக்கான அடித்தளம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதை திரியேக கடவுளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற மிக மிக முக்கியமான ஒரு பாடம். ஆம் அன்பானவர்களே, நாம் உணர்வோம், சிந்திப்போம். திரியேக கடவுளுடைய தன்மை, செயல்பாடை இந்த பூவழியாக நாம் கற்றுக்கொண்டோம்.
ஆனாலும் அதையும் தாண்டி ரகசியங்கள் மிகுந்ததுதான் திரித்துவம். மனித மூளையை கொண்டு, மனித ஞானத்தை கொண்டு நாம் கற்றுக்கொள்ள முடியாது. அதான் புனித தோமஸ் அக்வினாஸ் என்ற ஒரு பக்தர் இருந்தார் பாருங்கள். கடவுளுடைய பற்றி தன்னுடைய சிந்தனைகளினால் ஏராளமான புத்தகங்களை எழுதியவர். 1273 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே 6ஆம் நாளிலே அவர் நேப்ளிஸ் என்ற இடத்துல ஒரு மாஸ் நடத்தி கொண்டிருக்கின்றார், தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்போது இறை அனுபவத்திற்குள்ளே கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டார். அந்த அனுபவத்திற்கு பிற்பாடு அவர் கடவுளை பற்றி எழுத முற்பட்டதே கிடையாது. என்ன சொன்னார் என்று சொன்னால், இதுவரையிலும் நான் எழுதினவைகள் தூசி போன்றவைகள், வைக்கோலுக்கு ஒப்பானவைகள். உண்மையான இறை அனுபவத்தை நான் வார்த்தையால் என்ன செய்யவே முடியாது, விளக்கவும் முடியாது, விவரிக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னார். ஆம் அன்பானவர்களே, ஒரே கடவுள் மூவர். ஆகவே அவரை கொண்டாடி மகிழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய இருப்பு தன்மையை உணர நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆழமான விசுவாசத்தை அவர் பேரிலே வைத்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எல்லாவற்றுக்கும் அவர் முன்மாதிரியாயிருக்கின்ற அவருடைய ஒற்றுமையை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். இது நம்முடைய சுயபலத்தை கொண்டோ சுய ஞானத்தை கொண்டோ நாம் தெளிவாக அறிய முடியாது. அதான் ஒருவர் அழகாக சொல்கிறார், ஆழம் தெரியாத கடலை நாமும் அடியால் அளக்க முடியாதென்றோ. அளக்கவே முடியாது, அடியை கொண்டு ஆழமான கடலை அளக்க முடியாது. அதே போலதான் காலம் கடந்த கடவுளை நாமும் நம்முடைய கருத்தால், அது நம்முடைய மனித அறிவை கொண்டு மட்டும் நாம் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியுமோ அப்படின்னு கேட்கிறார். புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த திரியேக கடவுளை ஆழமாய் நாம் விசுவாசிப்போம், அவர் மேலே பற்றுத்திக் கொள்வோம், அவரை அனுதினமும் துதித்து போற்றுவோம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவர் அருள்கின்ற அழியா பெருவாழ்வை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.